ஒரு பையன்கிட்ட இந்த 3 விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தங்க. அந்த ஒரு பையன்கிட்ட நீங்க திடீர்னு லவ்வையும் கேரையும் எதிர்பார்க்கறீங்க, அந்த பையன் உங்களை கேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு பட்டாம்பூச்சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சு அந்த பையனோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பையன் சப்போஸ் அவாய்ட் பண்ணாலும் நீங்க பல்ல காட்டி போய் பேசுறீங்க அப்படின்னா அந்த பையன் மேல பயங்கர கிரஷ்ல இருக்கீங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு அர்த்தங்க. டியர் கேர்ள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களோட மனசை பார்த்து நேசிக்கிற ஒரு பையனா பார்த்து காதலிங்க, உங்களோட உடம்ப பார்த்து நேசிக்கிற பையனா பார்த்து காதலிச்சிடாதீங்க. உங்களுக்கு சமயத்துல சானிட்டரி நாப்கின் வாங்கி தர பையனா பார்த்து லவ் பண்ணுங்க, சமயத்துல வாங்குற பையனா பார்த்து லவ் பண்ணிடாதீங்க. உங்களை மாத்தாம நீங்களா இருக்கப்ப நேசிக்கிற அந்த ஒரு பையனா பார்த்து லவ் பண்ணுங்க. உங்களை அடிக்கடி மாறுன்னு சொல்ற அந்த மாதிரி பையனா பார்த்து லவ் பண்ணிடாது. உங்க காதலை மதிச்சு அவனுக்கும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த ஒருத்தனா பார்த்து லவ் பண்ணுங்க. உங்க காதலை மதிக்காம விளையாட்டா இருக்க பையனா பார்த்து லவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவனுக்கு விளையாட்டா தெரியுற காதல் உங்களுக்கு வாழ்க்கை, ஒரே ஒரு உண்மையான காதல். மிஸ் பண்ணிடாதீங்க. காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையா இருக்காது. கரெக்டான ஒருத்தனை பார்த்து தெரிஞ்சுங்க வாழ்க்கையில.